சார் வணக்கம். இப்போ நம்ம வணக்கம். டிவைன் ஹீலிங் பத்தி பேசிட்டே இருந்தோம். இப்போ நீங்க வந்து சில டைம் பாத்தீங்கன்னா கடுமையான பயிற்சிகள் சித்தர்கள் கையாண்டு ரொம்ப கடுமையான தவம் மலையிலேயே உட்காந்துருக்கிறது, காட்டிலே இருக்கிற மாதிரி ரொம்ப ஆண்டுகள் இருந்து மூச்சு பயிற்சிகள் பண்ணி மூச்சை அடைக்குதல் போன்ற பயிற்சிகளும் குண்டலினி எழுப்புதல் என்று ரொம்ப கடினமான ஒரு விஷயங்களா இருக்கு. அவங்க அட்டமா சித்திகள் நோக்கி போற மாதிரியே இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய புரிதல் என்ன? நீங்களும் கடுமையான ஒரு பயிற்சிகள் மூலியமா இந்த டிவைன் ஹீலிங்க பெற்றீர்களா, இல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க? இதே மாதிரி நிகழ்வுகள் எனக்கு பலமுறை நடந்திருக்கு. நான் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிற போது நான் அந்த டாய்ச்சி பற்றி சொன்னேன். அப்போ ஒரு தடவை ஒரு போர் பயிற்சி செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்க கடுமையான பயிற்சிகள் செஞ்சுட்டாங்க. நான் இந்த இடத்துக்கு ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட எனக்கு வாய் இல்லாமல் சொல்லிட்டேன், பலம் பலவீனம் ரெண்டு ஒன்று தான், அது ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதை செய்யணும்னு சொல்லிட்டேன். அவங்க அதை ஏற்றுக்கல. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்கன்ட்டான். உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து கிராஸ் நெல்சன் த்ரோவுக்கு என்னை பிடிச்சிட்டாப்புல. கையை வந்து உள்ளே விட்டு கழுத்தை பிடிச்சி அழுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு இது கடுமையான பயிற்சி. அவன் என்னை விட உடம்பு வலிமையானவன், ரெண்டாவது பயிற்சியும் உள்ளவன். அவன்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவன் முயற்சி பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட, நீ வந்து நண்பர்கிட்ட பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற, அப்படி பண்ணாத, எதிரிட்ட பிடிக்கிற மாதிரி பிடி, அப்போ தான் அவனால என்னால் முழுமையாக செய்ய முடியும்னு. சரி, திருப்பி கடுமையாக பிடிச்சான். பிடிச்சி அடுத்த செகண்ட் அவன் என்னை விட 10 அடி தள்ளி போய் விழுந்துட்டான். என்ன நிகழ்ந்ததுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் இப்போ மனசில் முடிவு பண்ணது என்னென்னா, எந்த இடத்துல அவனுடைய ஃபோர்ஸ் முடியுதோ அந்த இடத்துல நான் ஒரு அவுன்ஸ் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மட்டும் தான் நான் நினச்சேன். அது நிகழ்ந்தது. அவனுக்கு பெரிய அதிசயம், சுற்றிட்டு கூட்டிட்டானுங்க. திருப்பி ரெண்டாவது தடவை இன்னும் இதை விட மோசமான ஒரு பிடி கிராஸ் பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கையை வச்சு கன்னத்தில் அடித்து அப்படி வளைச்சி பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு பிடி பிடிக்கிறான். அப்பவும் நான் திருப்பி எனக்கு மோசமான பிடி தான் எனக்கு தெரியும். அப்பவும் சொன்னேன், இப்போவும் நீ வந்து அது மாதிரி மென்மையாக பிடிக்கிற, வேகமாக பிடிய அப்படின்னேன். எதிரிட்ட பண்ணுற மாதிரி உன்னுடைய எதிரிட்ட பிடிக்கிற மாதிரி பிடி அப்படின்னேன். திருப்பி செஞ்சால் திருப்பி அதே மாதிரி போய் விழுந்துட்டான். அப்போ தான் அது இயல்பாக அந்த நேரத்தில் எனக்கு கை வந்துச்சு, நடந்துச்சு. திருப்பி எனக்கு மென்மையாக செய்ய சொன்னாங்க. மென்மையாக செய்கிறதுக்கு செஞ்சால் எனக்கு அடிபடும் எனக்கு தெரியும். அதனால நான் வந்து ஒரே ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டு விட்டுட்டேன். எனக்கு அடிபட்டுச்சு. மூணாவது தடவை செய்யும்போது எனக்கு அடிபட்டுச்சு. அது காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே போகலாம். அது இது மாதிரி நிகழ்வுகள் அந்த மென்மைக்கும் கடுமை ரெண்டையும் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம்.